Hi friends, I'm Karthi. Welcome to English பேசி பழகலாம். இந்த வீடியோல நம்ம என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம்னா ஷால் பத்தி தான் பார்க்க போறோம். சோ இது எங்க யூஸ் பண்றோம், எப்படி யூஸ் பண்ணணும், இதோட ஸ்ட்ரக்சர் என்ன, சோ இதெல்லாம் டீடைல்டா இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ கண்டிப்பா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ ஷால் அப்படின்னா என்னது? இதை வந்து மாடல் வெர்ப் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ்ல சொல்லுவோம். நம்ம எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, வில் எந்த இடத்துல எல்லாம் யூஸ் பண்றீங்களோ அந்த இடத்துல எல்லாம் மேக்சிமம் நம்ம ஷாலும் யூஸ் பண்ற மாதிரி தான் வரும். இப்ப பாத்தீங்கன்னா வில் வந்து நம்ம எந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம், ஃபியூச்சர் டென்ஸ்ல யூஸ் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி ஷால் அப்படின்றத நம்ம ஃபியூச்சர் டென்ஸ்ல தான் வந்து யூஸ் பண்ண முடியும். ஷால் அப்படின்றது வந்து கண்டிப்பா பண்ண முடியும் அப்படின்ற விஷயத்துக்கு தான் நம்ம வந்து ஷால் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இது ஃபியூச்சர் டென்ஸ்ல தான் யூஸ் பண்ண முடியும். இது வந்து நம்ம பேசும்போது ரொம்ப நம்மள வந்து ஷால், நீங்க வில் யூஸ் பண்ணி பேசுறதை விட ஷால் யூஸ் பண்ணி பேசுனீங்கன்னா வந்து ரொம்ப ஸ்டைலா ரொம்ப கிளாஸியா வந்து காமிக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வில் ஐ கம் டுமாரோ அப்படின்னு சொல்லி கேட்போம். ஸோ வில் அப்படின்ற இடத்துக்கு பதிலாக நீங்க ஷால் ஐ கம் டுமாரோ, இப்போ நான் பள்ளிக்கூடத்திற்கு போவேன் அப்படின்றத நார்மலா நம்ம எப்படி சொல்லுவோம், ஐ வில் கோ டு ஸ்கூல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இதே இது நம்ம I shall go to school அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ will யூஸ் பண்ற இடத்துல எல்லாமே நம்ம ஷாலும் யூஸ் பண்ற மாதிரி தான் வரும். ஆனா மெயினா பாத்தீங்கன்னா ஷால் வந்து ரெண்டு சப்ஜெக்ட் தான் நம்ம அதிகமா யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஐ வி. இப்போ வில் அப்படின்றது வந்து நம்ம எல்லா சப்ஜெக்ட்லயும் யூஸ் பண்ணலாம். அதாவது ஐ, வி, யூ, தே, ஹி, ஷி, இட், சிங்குலர், ப்ளூரல், நேம், இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து நம்ம வில் யூஸ் பண்ணுவோம். ஆனா ஷால் அப்படின்ற மாடல் வெர்ப் வந்து ஐ வி. ஓகேவா? ஐ வி அப்படின்றதுக்கு தான் வந்து நம்ம அதிகமா யூஸ் பண்ணுவோம். ஸோ மிச்சதுக்குலாம் வந்து அந்த அளவு நமக்கு வந்து வராது. ஒரு சில இடங்கள் வந்து வரலாம், ஆனா எல்லாத்துக்கும் வராது. ஐ வி அப்படின்னா ஐ வில் கோ டு ஸ்கூல் அப்படின்றதுல ஷால் வி கோ டு ஸ்கூல், வி வில் மீட் அப்படின்றது போல வி ஷால் மீட். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஷாலோட ஸ்ட்ரக்சர் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஐயா விஆ சப்ஜெக்ட்னு எழுத முடியாது. ஓகே, நம்ம இப்போ வில் யூஸ் பண்ண ஏற்கனவே பார்த்தோம். வில்ல வந்து நம்ம சப்ஜெக்ட்னு எழுதிட்டோம். ஆனா இங்க நம்ம மெயினா யூஸ் பண்ணக்கூடியது ஐவி தான். ஸோ இதை நம்ம எழுதிக்கலாம் சப்ஜெக்ட்னு எழுதாம. ஓகேவா? ஸோ சப்ஜெக்ட்னு இடத்துல இந்த சப்ஜெக்ட் தான் அதிகமா வரும். அதுக்கப்புறமா ஷால் வந்து எழுதணும். நெக்ஸ்ட் வெர்ப். வெர்ப் என்ன ஃபார்ம்ல இருக்கணும்னு பாத்தீங்கன்னா V1 ஃபார்ம், அதாவது பிரசன்ட் ஃபார்ம், பேஸ் ஃபார்ம். இப்போ பிளேனா பிளேன் தான் எழுதணும், ஸ்டார்ட்னா ஸ்டார்ட் தான், ரன்னா ரன் தான். ஸோ இடியோ ஐஎன்ஜியோ எதுவுமே சேர்க்க தேவையில்லை. ஜஸ்ட் நம்ம பேஸ் ஃபார்ம்ல எழுதினாலே போதும். ஓகேவா? ஸோ வெர்ப் எழுதிட்டு அதுக்கப்புறமா ஆப்ஜெக்ட் வரும். நெக்ஸ்ட் எனி அதர் வேர்ட் ஆர் சென்டென்ஸ் எது இருக்கோ அதை எழுதிக்கலாம். இப்போ இதே இது ஷால வந்து நம்ம நெகட்டிவ்ல எழுதுறதா இருந்தா எப்படி எழுதுவோம்? ஷாலுக்கு அப்புறமா நீங்க நாட் சேர்த்துக்கலாம். ஓகே, ஆனா ஷால் யூஸ் பண்ணக்கூடிய இடங்கள் பாசிட்டிவ் நெகட்டிவோட இன்ட்ராகேட்டிவ் சென்டென்சஸ்லாம் நம்ம அதிகமா யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம இப்போ வந்து இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ்க்கும் எப்படி ஸ்ட்ரக்சர் எழுதலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ்னால என்னது, நமக்கு இந்த மாடல் வெர்ப் வச்சு முதல்ல வந்துடும். ஓகே, ஸோ ஷால் அப்படின்றத ஃபர்ஸ்ட் எழுதிட்டு அதுக்கப்புறமா சப்ஜெக்ட், அதாவது ஐ வி, இது வந்து ரெண்டாவது வரணும். ஓகேவா? ஸோ வெர்ப் வந்து நெக்ஸ்ட், அதுக்கப்புறமா ஆப்ஜெக்ட், எண்டிங்ல அதுக்கப்புறமா எனி அதர் வேர்ட் ஆர் சென்டென்ஸ் இருந்தா அதை எழுதிட்டு எண்டிங்ல கண்டிப்பா கொஸ்டின் மார்க்கோட தான் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இந்த கொஸ்டின் கூட நமக்கு ஆன்சர் எப்படி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டினா தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து வில்லும் யூஸ் பண்ணலாம். ஆனால் வில் யூஸ் பண்ணி பண்ணும்போது சப்ஜெக்ட் வந்து ஐ வி யூ தேன் இந்த மாதிரி நிறைய சப்ஜெக்ட் வச்சு கேட்க முடியுமா. ஆனால் ஷால் யூஸ் பண்ணி கேட்கும்போது ஐ யூ வி யூ வச்சு மட்டும்தான் கேள்வி கேட்க முடியும். ஸோ ஷால் யூஸ் பண்ணக்கூடிய கொஸ்டின் வந்து கண்டிப்பா 100% வந்து அந்த செயல் வந்து கண்டிப்பா நடக்கும். ஓகே, ஸோ இதுதான் இதோட ஸ்ட்ரக்சர். இப்போ நம்ம இதுல இருந்து எக்ஸாம்பிள்ஸ் நிறைய பார்க்கணும், இன்னும் நமக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். வாங்க இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இந்த சென்டென்ஸ்ல ஃபர்ஸ்ட் பாருங்க, நாம ஆங்கிலம் கற்க போறோம். நான் நாளை உனக்கு ஃபோன் பண்ணுவேன்.
நான் அங்கே போக மாட்டேன். சோ இது எல்லாமே என்னது கற்க போறோம் அப்படின்னா ஃபியூச்சர் தான். ஃபோன் பண்ணுவேன் அப்படின்னாலும் அதுவும் ஃபியூச்சர் தான். நான் அங்க போக மாட்டேன் அப்படின்னு சொல்றதும் ஃபியூச்சர் தான். கரெக்டா? சோ இந்த டென்ஸ் வந்து எல்லாமே நமக்கு ஃபியூச்சர்ல தான் யூஸ் பண்ற மாதிரி வருது. இந்த இடத்துல நம்ம வில்லும் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? சோ வில்லும் யூஸ் பண்ணலாம். ஆனா வில் யூஸ் பண்றது வந்து இப்போ மாடர்ன் இங்கிலீஷ்ல தான் அதிகமா நம்ம யூஸ் பண்றோம். ஆனா அதை விட ஷேர் யூஸ் பண்ணி கேட்கும் போது இன்னும் அந்த வாக்கியம் வந்து கொஞ்சம் கிளாஸியா இருக்கிற மாதிரி இருக்கும். சோ அதுக்கு தான் இப்ப பாருங்க, நாம ஆங்கிலம் கற்க போறோம். சோ இது வந்து கண்டிப்பா நடக்கும். மஸ்ட் வந்து நம்ம சொல்லுவோம் பாத்தீங்களா, எந்த அளவு, அதாவது மஸ்ட் நீ கண்டிப்பா இதை பண்ணியே ஆகணும். சோ அந்த மாதிரி வந்து ஷேலும் நமக்கு கண்டிப்பா அது நடந்தே ஆகும் அந்த சென்டென்ஸ் அப்படின்றதுக்கு தான் வந்து ஷேல் யூஸ் பண்ணணும். ஓகேவா? சோ ஃபியூச்சர்லயே இருக்கணும், அது கண்டிப்பா நடக்கவும் செய்யணும்ன்ற மாதிரி இருக்கிறோம். சோ இந்த ஸ்ட்ரக்சர் இது பாசிட்டிவ் சென்டென்ஸ்ன்றதுனால இந்த ஸ்ட்ரக்சர்ல அப்படியே அப்ளை பண்ணிடலாம். சோ ஐயா வியா இங்க நமக்கு சப்ஜெக்ட், நாம அப்படின்றது வி தான். சோ வி ஷேல் அப்படின்றத எழுதிக்கலாம், ஷேல். நெக்ஸ்ட் என்னது வெர்பு. வெர்பு என்ன ஃபார்ம்ல இருக்கணும் சொல்லியிருக்கிறோம்? ஃபர்ஸ்ட் ஃபார்ம் அல்லது பேஸ் ஃபார்ம், பிரசன்ட் ஃபார்ம். சோ இங்க வெர்பு என்னது? கற்க போறோம் அப்படின்றத வெர்பு. கரெக்டா? சோ அப்ப நீங்க என்ன எழுதணும்? லேர்ன். நெக்ஸ்ட் ஆப்ஜெக்ட் எழுதணும். இங்க என்ன இருக்கு? ஆப்ஜெக்ட் ஆங்கிலம் அப்படின்றது. சோ இங்கிலீஷ். இப்ப இதை ரீட் பண்ணுங்க. we shall learn English. இங்கிலீஷ் கத்துக்க போறோம் அப்படின்னு தான் சொல்லியிருக்கோம். சோ அந்த இடத்துல நம்ம வயசுல எல்லாருமே இருக்க மாட்டாங்க. கரெக்டா? சோ நம்மளோட ஏஜ் அதிகமா இருக்கிறவங்களும் இருக்கலாம், நம்மளோட குறைவா இருக்கிறவங்களும் இருக்கலாம். சோ குறைவா இருக்கிறவங்க கிட்ட நம்ம வில் யூஸ் பண்ணி பேசலாம், ஒன்றும் அதுல வந்து தப்பு இல்லை. ஆனா இதே நம்ம தான் அதுல வந்து கொஞ்சம் வயசுல சின்னவங்க, எல்லாருமே பெரியவங்க அப்படின்றப்ப சோ அவங்க கிட்ட போய் நம்ம வில் அப்படின்றத யூஸ் பண்ணி நீங்க பேசுறதை விட ஷேல் யூஸ் பண்ணி பேசும்போது அந்த சென்டென்ஸ் வந்து இன்னும் பொலைட்டா இருக்கிற மாதிரி இருக்கும். சோ அதுக்காண்டி தான் ஷேல். we shall learn English. நெக்ஸ்ட் பாருங்க, நான் நாளை உனக்கு ஃபோன் பண்ணுவேன். சப்ஜெக்ட் என்னது நமக்கு? ஐயா வியா? ஐ. சோ ஐ ஷேல் அப்படின்றத எழுதிடலாம். நெக்ஸ்ட் வெர்பு. வெர்பு என்ன ஃபார்ம்ல இருக்கணும்? வி want ஃபார்ம். சோ இங்க என்னது? ஃபோன் பண்ணுவேன். நான் நாளை உனக்கு கால் பண்ணுவேன். அப்ப வெர்பு என்னது? இங்க கால் அப்படின்றத வெர்பு. கரெக்டா? சோ கால், ஐ ஷால் கால். நெக்ஸ்ட் ஆப்ஜெக்ட் இருக்கிறத எழுதிட வேண்டியது. ஆப்ஜெக்ட் என்ன இருக்கு இங்க? உனக்கு. சோ ஐ ஷால் கால் யூ. ஆப்ஜெக்ட்டுக்கு அப்புறமா எனி அதர் வேர்ட் ஆர் சென்டென்ஸ் இருந்தா எழுதிடலன்னு சொல்லியிருக்கோம். இங்க என்ன வேர்ட் இருக்கு? நாளை அப்படின்னு இருக்கு. சோ என்ன எழுதணும்? டுமாரோ. I shall call you tomorrow. So இப்ப நெக்ஸ்ட் பாருங்க, நான் அங்கே போக மாட்டேன். நான் அங்கே போக மாட்டேன். இது வந்து பாசிட்டிவ் சென்டென்ஸ். கரெக்டா? சோ இதுவும் நமக்கு பாசிட்டிவ் சென்டென்ஸ். ஆனா இங்க பாருங்க, நான் அங்கே போக மாட்டேன். அப்போ ஒரு செயலை வந்து பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. சோ அப்ப அது என்னது நமக்கு? நெகட்டிவ் சென்டென்ஸ். ஓகே, சோ இதை எப்படி சேஞ்ச் பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், நெகட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லி வந்தாலே இந்த இடத்துல ஷேலுக்கு அப்புறமா நம்ம நாட் சேர்த்து எழுதணும். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் மிச்சம் எதுவுமே மாறாது. நீங்க ஜஸ்ட் ஷேல் பக்கத்துல நாட் சேர்த்தா மட்டும் போதும். சோ ஐயா வியா சப்ஜெக்ட், இங்க நான் வந்திருக்கு. சோ ஐ. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஷேல் எழுதணுமா ஷேல் நாட் எழுதணுமா? நெகட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்றதுனால ஷேல் நாட் தான் எழுதணும். ஷேல் நாட். போக மாட்டேன். சோ போக அப்படின்றதுக்கு நம்ம என்ன சொல்றோம்? கோ. ஓகே, சோ கோன்றத அப்படியே எழுதிடலாம். ஏன்னா பேஸ் ஃபார்மே நமக்கு கோ அப்படின்றது தான். சோ ஐ ஷால் நாட் கோ. அதுக்கப்புறம் ஆப்ஜெக்ட் இருந்தா ஆப்ஜெக்ட் எழுதிடலாம். ஆப்ஜெக்ட் எங்க இருக்கு? அங்கே. சோ என்ன எழுதணும் நம்ம? தேர். சோ இப்ப இதை ரீட் பண்ணுங்க. I shall not go there. I shall not go there. பாருங்க எவ்வளவு ஈஸியா இருக்குன்னு சொல்லிட்டு. அதான் இந்த இடத்துல நம்ம வில்லும் யூஸ் பண்ணலாம். ஆனா உங்களோட இங்கிலீஷ் வந்து ரொம்ப கிளாஸியா ரொம்ப பொலைட்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறப்ப
நீங்க வில் அப்படின்றத யூஸ் பண்றதுக்கு பதிலா இந்த ஷால் அப்படின்றத வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இப்போ இது வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் சென்டென்ஸ் பார்த்துருக்கோம். இனிமேல் நம்ம வந்து எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க போறது இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ்க்கு வந்து பார்க்க போறோம். ஸோ ஷால் அப்படின்றத வச்சு நம்ம நிறைய கொஸ்டின்ஸ் தான் வந்து கேட்க போறோம். ஸோ இதோட தமிழ் சென்டென்ஸ்லாம் ஃபர்ஸ்ட் பாருங்களேன். இப்போ என்ன வந்திருக்கு? ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், நான் நாளை வரலாமா, நாம நடனம் ஆடலாமா, நான் கொஞ்சம் டீ போடலாமா, நாம ஒரு படம் பார்க்கலாமா. பாத்தீங்களா? ஸோ இந்த மாதிரி இடத்துல எல்லாம் நம்ம வந்து ஷால் வந்து யூஸ் பண்றோம். ஓகேவா? ஸோ இதை எப்படி சேஞ்ச் பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாமா இங்கிலீஷ்ல? ஸோ இது வந்து இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ்ன்றதுனால இந்த ஸ்ட்ரக்சர்ல நீங்க வந்து அப்படியே அப்ளை பண்ணுங்க, ரொம்ப ஈஸியா இருக்கும். நான் நாளை வரலாமா, ஸோ ஃபர்ஸ்ட் ஷால் அப்படின்றது தான் எழுதணும், மாடல் வெர்ப் தான். ஷால். ஐயா வியா இங்க நமக்கு சப்ஜெக்ட், நான் அப்படின்னா ஐ, ஸோ ஷால் ஐ வெர்ப் எழுதணும். நெக்ஸ்ட் கரெக்டா? வெர்ப் என்னது இங்க? வரலாமா, அப்போ கம். நெக்ஸ்ட் என்ன எழுதணும்? ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட் என்னது இங்க? நாளை, அப்போ டுமாரோ. Shall I come tomorrow? ஓகேவா? இப்ப நெக்ஸ்ட் பாருங்க, நாம நடனம் ஆடலாமா, நாம நடனம் ஆடலாமா. சோ இது நாம அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க, வீல வந்திருக்கு. சோ வி சப்ஜெக்ட் வந்து ஃபர்ஸ்ட் எழுதக்கூடாது. இது வந்து நமக்கு இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்றதுனால ஷால் தான் யூஸ் பண்ணணும். ஷால். சப்ஜெக்ட் என்னது நமக்கு? வி. சோ வி நடனம் ஆடலாமா அப்படின்றது தான் வெர்ப். அப்போ டான்ஸ். ஷால் வி டான்ஸ்? நெக்ஸ்ட் பாருங்க, நான் கொஞ்சம் டீ போடலாமா, நான் கொஞ்சம் டீ போடலாமா. ஸோ இதை எப்படி ஷால் யூஸ் பண்ணி மேக் பண்றதுன்னு பார்க்கலாம் சென்டென்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ்னாலே கண்ணை மூடிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம மாடல் வெர்ப் எழுதிடலாம், ஷால். நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் என்னன்னு பார்க்கணும், ஐயா வியா, ஐ. ஸோ ஐ அப்படின்றத எழுதிடலாம், ஷால் ஐ. வெர்ப் என்னது நமக்கு இங்க? போடலாமா, அதாவது உருவாக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்கறது அங்க அந்த இடத்துல. அதனால நம்ம வெர்ப் வந்து மேக் அப்படின்னு தான் எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ மேக் எழுதிடலாம், ஷால் ஐ மேக். நெக்ஸ்ட் ஆப்ஜெக்ட் எழுத போறோம். ஆப்ஜெக்ட் இங்க என்னது? டீ அப்படின்றது தான் இருக்கு. ஆனா அது என்ன டீ அப்படின்றத வந்து உடால மென்ஷன் பண்ணிருக்காங்க, கொஞ்சம் டீ, டீ. Shall I make some tea? Shall I make some tea? Next பாருங்க, நாம ஒரு படம் பார்க்கலாமா, நாம ஒரு படம் பார்க்கலாமா. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஷால் அப்படின்றத எழுதிடலாம், இது இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ்ன்றதுனால. நெக்ஸ்ட் ஐயா வியா, சப்ஜெக்ட் நமக்கு வி. ஸோ வி. வெர்பு. வெர்பு என்னது நமக்கு? பார்க்கலாமா, அப்போ வாட்ச். இந்த இடத்துல வாட்ச்னு எழுதக்கூடாது, ஏன்னா இது வந்து ஃபர்ஸ்ட் ஃபார்ம்ல தான் இருக்கணும். ஸோ ஷால் வி வாட்ச். ரிமைனிங் வேர்ட் ஆர் சென்டென்ஸ் என்னது? ஒரு படம். ஸோ a movie. எண்டிங்ல கண்டிப்பா கொஸ்டின் மார்க். ஸோ இப்போ இதை பாருங்க, ஷால் வி வாட்ச் a movie, ஷால் வி வாட்ச் a movie. ஷால் அப்படின்ற மாடல் வெர்பை எடுத்துக்கும் போது உங்களுக்கு ஞாபகத்துல வர வேண்டியது, இது ஃபியூச்சர் டென்ஸ்ல யூஸ் பண்ணுவோம். ஷால் அப்படின்றது ஐ வி இந்த சப்ஜெக்ட்ல தான் வந்து அதிகமா யூஸ் பண்ணுவோம். சென்டென்ஸ் மேக்கிங், சென்டென்ஸ் பொறுத்த வரைக்குமே நம்ம பாசிட்டிவ் நெகட்டிவ் சென்டென்ஸை விட இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ்ல தான் வந்து ஷால் வந்து ரொம்ப அதிகமா யூஸ் பண்ணக்கூடிய இடங்கள். ஓகே, ஸோ இப்போ இதுல இருந்து சின்னதா நம்ம ஒரு டெஸ்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்னது? நாம மீண்டும் சந்திப்போம். ஸோ இது வந்து என்ன சென்டென்ஸ் நமக்கு? பாசிட்டிவ் சென்டென்ஸ். கரெக்டா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எழுதுவோம்? சப்ஜெக்ட். சப்ஜெக்ட் என்ன இருக்கு? நாம. அப்போ இங்க இடத்துல என்ன யூஸ் பண்ணணும்? வி. நெக்ஸ்ட் ஷால். வெர்பு என்னது இங்க? சந்திப்போம் அப்படின்றத வெர்பு. அப்போ மீட். நெக்ஸ்ட் ரிமைனிங் இருக்கிற வேர்ட் ஆர் சென்டென்ஸ் அப்படியே எழுதிடுவோம். இங்க என்ன இருக்கு? மீண்டும். அப்போ அகைன். We shall meet again. We shall meet again. Next sentence பாருங்க, நாம வெளியில போகலாமா,
நாம வெளியில போகலாமா, சோ ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் அந்த போகலாமா திறக்கலாமா அந்த மாதிரி வந்தாலும் நம்ம ஷால் தான் யூஸ் பண்ணுவோம். இது வந்து நமக்கு இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ்ல கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம மாடல் வெர்ப் கொண்டு வந்துருவோம். ஸோ ஷால் அப்படின்றத ஃபர்ஸ்ட் எழுதணும். நெக்ஸ்ட் சப்ஜெக்ட். சப்ஜெக்ட் எங்க என்னது நாம, அப்போ வி அப்படின்னு தான் எழுதணும். கரெக்டா? ஸோ வி. வெர்பு என்னதுங்க போகலாமா அப்படின்றது தான் வெர்பு. ஸோ வெர்பு என்ன ஃபார்ம்ல இருக்கணும் பிரசன்ட் ஃபார்ம். ஸோ கோ அப்படின்னு தான் எழுதணும். ரிமைனிங் வேர்ட் என்ன இருக்குங்க வெளியே, அப்போ அவுட். எண்டிங்ல கண்டிப்பா கொஸ்டின் மார்க் இருக்கணும். ஸோ ஷால் வி கோ அவுட், ஷால் வி கோ அவுட். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க, நான் கதவு திறக்கலாமா, நான் கதவு திறக்கலாமா. இதை எப்படி சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லி பார்க்கலாமா. ஃபர்ஸ்ட் இது இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்றதுனால நமக்கு ஷால் அப்படின்றதான் ஃபர்ஸ்ட் எழுதணும். நெக்ஸ்ட் என்ன எழுதணும் சப்ஜெக்ட். சப்ஜெக்ட் இங்க என்ன இருக்கு நான். சோ நான் அப்படின்றத நம்ம என்ன எழுதுவோம் ஐ. திறக்கலாமா அப்படின்றத வெர்பு. கரெக்டா? சோ வெர்பு நமக்கு என்ன ஃபார்ம்ல இருக்கணும் பிரசன்ட் ஃபார்ம். அப்போ ஓபன் அப்படின்னு எழுதிக்கலாம். ஷால் ஐ ஓபன். ஆப்ஜெக்ட் என்ன இங்க இருக்கு கதவு அப்படின்னு இருக்கு. அப்போ டோர் அப்படின்னு மட்டும் எழுதக்கூடாது. த டோர். எண்டிங்ல கண்டிப்பா கொஸ்டின் மார்க் இருக்கணும். ஷால் ஐ ஓபன் த டோர், ஷால் வி கோ அவுட், வி ஷால் மீட் அகைன். ஸோ பாருங்க எவ்வளோ ஈஸியா இருக்குன்னு சொல்லிட்டு. இதே மாதிரி நீங்களும் கரெக்டா எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நீங்களும் நிறைய சென்டென்ஸ் வந்து ஓனா எழுதி இதே மாதிரி இங்கிலீஷ்ல வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி பாருங்க. ரொம்ப ஈஸியா இருக்கும். நான் மறுபடியும் சொல்றேன், எந்த அளவு நீங்க எழுதி பிராக்டிஸ் பண்றீங்களோ அதே மாதிரி பேசியும் பிராக்டிஸ் பண்ணுங்க. அப்படின்னாதான் நம்மளாலையும் ஆங்கிலம் சரளமா பேச முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா உங்க நண்பர்களோடையும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.